ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு மண்டே விளாக் தாங்க அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸையும் ஒரு ஹாப்பினஸையும் கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 4:30 அப்படிங்கும்போது தாங்க எந்திரிக்க முடிஞ்சது. நேற்று பதிவிலேயே சொல்லியிருப்பேன், ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது நெகட்டிவான ஒரு ஃபீலிங்காகவே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 3:20 அப்படிங்கும்போதே தூக்கம் தெளிஞ்சிருச்சுங்க. ஆனால் எந்திரிச்சு உட்காந்துட்டு அப்படியே எந்திரிக்கலாமா வேண்டாமான்ட்டு யோசனையிலேயே தூங்கிட்டே இருந்தேங்க. பார்த்திங்கன்னா உட்காந்துட்டே ஒரு 4:30 மணி வரைக்குமே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்மளோட இயற்கை அழகையெல்லாம் எப்பவும் போலவே ரசிச்சுட்டு டெய்லி ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறதுக்காக என்னோடய வேலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை தூறிக்கிட்டே இருந்ததுங்க. இந்த வாரம் இன்றைக்கும் தூறிக்கிட்டே தான் இருந்துச்சு. பாருங்கள், இந்த இலையிலேயே கூட எவ்வளோ ஒரு தண்ணி நின்றுட்டு இருந்தது. அதையெல்லாம் கொஞ்சம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா மீன் குழம்பு செஞ்சுருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரன்னு சொன்னாங்க இல்லைங்களா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டுட்டு அப்படியே வச்சுட்டாங்க. அதை எடுத்து மேடம் தலையிலிருந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பூசிட்டு அதுக்கப்புறம் கீழேயும் பூரா கொட்டி வச்சிட்டாங்க. அதையெல்லாம் எடுக்கிறதுக்குள்ளேயும் எனக்கே போதும் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அந்த வாசப்படியிலேருந்து திண்ணையிலெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. சரின்ட்டு நேற்று எந்த ஒரு க்ளீனிங் வேலையுமே செய்யலை அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தாங்க சரி இன்றைக்கி பூஜை செய்ய வேண்டாம்னு கூட எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி நேற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அப்படி தான் இருந்துச்சு. எந்த ஒரு வேலையுமே செய்யலை, எல்லாம் அப்படியே விட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இந்த பக்கம் நம்மளோட பூஜை ரூம், சாமி கும்பிட்ற ரூம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு தொடச்சி வச்சுட்டு வாசல் படியிலேருந்து திண்ணையில் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க. அது க்ளீன் பண்ணவே பார்த்தீங்க அப்படின்னா சரி மேடம் எந்திரிச்சிட்டாங்க இடையிலையே. சரின்ட்டு அவங்கள போய் தூங்க வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க உள்ளுக்குள்ளே இருந்து கோலம்லாம் போட்டு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி விளக்குகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரி திரியை மாற்றிடலாம் அப்படின்னு தாங்க மாற்றியிருந்தேன். க்ளீனெல்லாம் பண்ணலை, சும்மா தொடச்சி விட்டுட்டு அப்படியே இன்றைக்கி நான் வந்து தீபம் ஏற்றிடலாம் அப்படின்ட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி திரி போட்டுருந்தேங்க. கார்த்திகை தீபம் வருது இல்லைங்களா. சரி அப்போ வந்து எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றிட்டேங்க. நிறைய பேர் டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க, டெய்லியும் திரியெல்லாம் மாற்றணுமா அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருந்தீங்க. எனக்கு உங்கள் ஞாபகங்கள் தான் வந்துச்சு. நம்மளுக்கே தோணும் இல்லைங்களா, அந்த விளக்கு வந்து ரொம்பவுமே திரி வந்து சின்னதாகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளே மாற்றிக்கலாம். முடிஞ்சளவு வாரத்துலேயோ இல்லை மாதத்தில் ஒரு தடவையோ க்ளீன் எல்லாமே ஒரு அந்த விளக்குகளும் சரி நம்மளால் முடிஞ்சதை நாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்குறேங்க. ஏன்னா எனக்கு வந்து டைம் கிடைக்காதனால தான் நான் வந்து இப்படி அளவாக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னே வைங்களேன். செவ்வந்தி பூ கொஞ்சம் இருந்துச்சு, அதையுமே தட்டத்துக்கு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரபஞ்சத்துக்கு தீபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக விடிய ஆரம்பிச்சிருச்சு. நாம் ஒரு 4:30 ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5:45 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே நம்மளோட சிவனுக்கும் தீபாவளி எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல்லையும் தீபம்லாம் ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டுருக்குறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு தீபம் ஏற்றலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட யோசனை போயிடுச்சுங்க. அதையெல்லாம் தாண்டி மறுபடியும் என்னோடய வேலைகளை மறுபடியும் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அப்போ எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு, அதை தான் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாம் நம்மளோட வாழ்க்கையை மாற்றணும், நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்ருக்கும்போது நம்மளோட எப்படி சொல்கிறது நம்மளோட ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கலாம், இல்லை நேரமே எந்திரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை நாம் நினச்சிட்ருக்கலாம். அந்த மாதிரி தோணும்போது இவ்வளவு நாள் ஒரு 6 மாதமாக நான் கடைப்பிடிச்சிட்ருக்கிறேன். அப்படி இருந்தும் கூட ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எந்திரிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு யோசனையை வர வச்சிருச்சுங்க. நான் அப்படியே விட்டுருந்தேன் அப்படின்னா இது இப்படியே தொடர்ந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறது
இதுக்கு முன்னாடி நம்ம எப்படியெல்லாம் இருந்திருப்போமோ அந்த மாதிரி கூட மாறுறதுக்கு சான்ஸ் வந்திருக்கும். ஆனால் நான் வந்து கொஞ்சம் முழிச்சிட்டு இனி இருந்தோம் அப்படின்னா நாம் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே மாறிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளே அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கும் இன்னுமே லேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை நம்ம என்றைக்குமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், ஏன்னா இது வரைக்கும் நம்மளோட ஒரு மனிதர்களாக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, நிறைய பேர் ஆறுதல் சொல்லியிருப்பாங்க, அதையெல்லாம் கூட நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம செய்யக்கூடிய இந்த அதிகாலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி தீப ஒளியும் சரி, நமக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தை என்றைக்குமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் டெய்லியுமே ஒவ்வொரு வீடியோஸ்னுமே உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த விஷயத்தை தாங்க இன்றைக்கி நான் இன்னுமே உணர்ந்துக்கிட்டேன். நம்ம எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை அதையும் கடந்து நம்ம போயிட்டே இருக்கணுங்க. நம்ம எதிர்பாராத சூழ்நிலைகளும் வரலாம், இதுவரைக்கும் நடக்காத சூழ்நிலைகளும் நடக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் நம்ம இருந்த நம்மளோட லைஃப்பை மாற்றக்கூடிய இந்த அதிகாலை நேரத்தை என்றைக்குமே மிஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுறதை நம்மளால் உணர முடியுங்க. அதுதான் எனக்கு என்றைக்குமே தோணுச்சு. டெய்லியுமே எழுந்திரிக்கணும், பூஜைகள்லாம் செய்யணும் அப்படின்னு தான் செஞ்சிட்ருப்பேன். இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டி பூஜை செய்யலாமா வேண்டாமா விட்டுறலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையும் தாண்டி இந்த பூஜைகளை நான் செய்யும்போது, அதிகாலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போலயே நம்மளோட வேலையை செய்யும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிதுங்க. அந்த உணர்வு பூர்வமான ஒரு நல்ல வைப்ரேஷனை யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய டெய்லி வேண்டுதலாக கூட இருக்குதுங்க. எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு எல்லோருக்குமே எல்லோரோட வாழ்க்கையிலுமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தாங்க என்றைக்குமே நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே சொல்லிகிட்டே தான் இருக்கிறீங்க. இது பார்த்திங்கன்னா படத்தில் வர்ற மாதிரி திரும்புகிற மாதிரியெல்லாம் காட்சி ரிப்பீட்டடாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் எடிட் பண்ணும்போது அந்த மாதிரி வந்துடுச்சு. சரி, அதை நான் அப்படியே விட்டுட்டேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ராஜி அக்கா, இதையெல்லாம் நீங்கள் பார்த்து ஏதாவது சொல்லிகிட்ருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக அங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு வீடியோஸையுமே எடிட் பண்ணும்போது உங்களை தான் நினச்சிக்கிறேன் ராஜி அக்கா. இந்த வீடியோ நாம் இப்படி செய்யும்போது ராஜி அக்கா இப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டே தான் இருப்பேன். சரி, இன்றைக்கி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வீடு இப்படி தாங்க அழகாக இருந்துச்சு. வானம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு விடிஞ்சிருச்சு. சரி, அதுக்கப்புறம் எப்பவும் போலயே அந்த தீப ஒளியில் உட்காந்து இருக்கிறது எனக்கு பிடிக்கும். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தீப ஒளியில் இருக்கிறது அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். அப்படியே கண்ணை மூடி கொஞ்ச நேரம் எதை பற்றியுமே நினைக்காம கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருக்கணும். அதை நான் இப்போ மறுபடியுமே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா அந்த 3 மணிலேருந்து எழுந்திரிச்சு கரெக்டாக அந்த 4:50 ஒரு 5:30 வரைக்கும் நம்ம செய்யும்போது அந்த அமைதியான சூழலில் மனசு ஒரு நிலைப்படுறதை என்னால் இவ்வளோ நாளாக பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிட்டே வர்றதுனால கொஞ்சம் நம்ம தான் மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் மேடம் எந்திரிச்சிட்டு வந்துட்டாங்க. மேடமும் நம்ம குலீஸும் எப்படி தூங்கிட்டுருக்குறாங்கன்னு பாருங்கள். செல் அப்படின்னு அவங்க பக்கம் திருப்பினோடனே மேடம் ஹாய் சொல்லிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு வறுவலும் பச்சை பயிர் குழம்பு ரசம் தாங்க செஞ்சுருந்த சாப்பாடு. இது காலையிலத்துக்கும் மதியத்துக்கும் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க செஞ்சிட்ருந்தேன். ஏன்னா நான் அந்த பக்கமும் வெளியும் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் சமையல் கட்டையும் இந்த பக்கம் ரூமும் க்ளீன் பண்ண முடியலை, ரொம்பவுமே லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால சரி அது அப்புறமா செஞ்சுக்கலாம். சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தம்பியையும் பாப்பாவையும் அனுப்பி விட்டுட்டு ஸ்கூலுக்கு அங்கன்வாடிக்கெல்லாம் இவங்கெல்லாம் போனதுக்கப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு தாங்க செஞ்சிட்ருந்தேன். பாருங்கள், இப்படி தாங்க எப்படியோ ஒரு வழியாக க்ளீன் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சலை. இன்றைக்கி மழையெல்லாம் தூறிகிட்டே இருந்தாலும் வீடு பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ளீன் பண்ணதை பார்த்தா எனக்கே அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்ததுங்க. இந்த மாதிரி மனசு சரியில்லைனாவோ இல்லை இந்த மழையெல்லாம் இப்படி பெஞ்சிட்டு இருந்ததுனாவோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா போர்வை இழுத்து போற்றி தூங்குற ஒரு ஆள் பார்த்திங்க அப்படின்னா இந்த
அடாது மழையிலையும் விடாது என்னோடய வேலைகளை செஞ்சுட்டேன் அப்படின்னே நான் சொல்லுவேங்க. அந்த மாதிரி செஞ்சிட்ருந்தேன். அப்புறம் சாயந்தரமும் விளக்கேற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மறந்துட்டேங்க. சரி, நாளைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நாளைக்கு விளக்கேற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் பாத்திரமெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு வச்சுருந்தேன். அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேங்க. ஆனால் க்ளீன் பண்ணதை வீடியோ எடுக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். எல்லாமே காலையில் ஒரு 10 மணி அப்படிங்கிறதுக்குள்ளே முடிச்சிட்டேங்க. பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணதை பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சாயந்தரம் ஒரு 7 மணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பக்கத்து வீட்டு பொண்ணும் நம்ம பாப்பாவும் எப்படி அலப்பறை பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்க. இன்றைக்கி விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய் சொல்லிடலாங்க. ஹாய் அனிதா சிஸ்டர், ஹாய் புஷ்பதி சிஸ்டர், ஹாய் சீலா சிஸ்டர், ஹாய் பிரியா சிஸ்டர், ஹாய் தேவ்பிரியா சிஸ்டர், ஹாய் ஆர்த்தி சிஸ்டர், ஹாய் மாலதி சிஸ்டர், ஹாய் அபி சிஸ்டர், ஹாய் வாசுகி தங்கச்சி, உடன்பிறப்பே தேன்மொழி, லதாக்கா, விஜிக்கா, ராஜியக்கா, எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.